அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இஸ்மார்ட் சுலைமானியாவின் செய்திகள். வாசிப்பவர் ஐயாஸ் ராஃபி. எமது பாடசாலை மீடியா கிளப்பிற்கான புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு பாடசாலையில் நடைபெற்றது. மேலும் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு பின்னர் வழங்கப்படும் என ரஜா ஆசிரியர் தெரிவித்தார். ஏற்கனவே அகில இலங்கை இஸ்லாமிய கலாச்சார போட்டியில் அரபு எழுத்தணிக்கு தெரிவாக இருந்த AAA ஆதில் இம்மாதம் நடைபெற்ற அகில இலங்கை போட்டியில் 4ஆம் இடத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டுக்கான மாணவ தலைவர்களுக்கான சின்னம் அணிவிக்கப்பட்டது. இது பதில் அதிபர் தலைமை கீழ் பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பதில் அதிபர் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவில் சிரேஷ்ட மாணவ தலைவனாக RA ஷாஹிட் அகமடும், உதவி சிரேஷ்ட மாணவ தலைவனாக MIM அஸ்கரும், பெண்கள் பிரிவில் சிரேஷ்ட மாணவ தலைவியாக MF அஃப்ரினா மற்றும் உதவி சிரேஷ்ட மாணவ தலைவியாக MR நுஹாவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எம்பிலிபிட்டியவில் நடந்து முடிந்த மாகாண மட்ட ஓட்ட விளையாட்டு போட்டிகளில் எமது பாடசாலை மாணவர் MR இஷாக் அகமட் 12 வயதின் கீழான 60 மீட்டர் ஓட்ட போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். சப்ரகமுவ மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஸ்பா கோடஸ் பயிற்சியறிக்கான ஆரம்ப நிகழ்வு எமது பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதற்கு மொத்தம் 50 மாணவர்கள் போட்டி பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் எமது பாடசாலையில் இருந்து 16 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். தரம் 6 தொடக்கம் 11 வரையான வகுப்புகளுக்கான 2ஆம் தவணை பரீட்சைகள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. இப்பரீட்சையின் பெறுபேறுகள் இம்மாதம் 24ஆம் தேதியின் பின்னர் கையளிக்கப்பட இருப்பதாக பதில் அதிபர் தெரிவித்தார். இத்துடன் எமது இஸ்மார்ட் சுலைமானியாவின் செய்திகள் முடிவடைகின்றன.